மகாபாரதம் காவியம் பகுதி 49 முந்தைய தொடர்ச்சி. திரௌபதியிடம் பீமன், அன்பே, நீ கேட்ட மலர் குபேர பட்டணத்தில் இருப்பதை அறிந்து கொண்டேன். காற்றினும் வேகமாகச் சென்று கணநேரத்தில் பறித்து வருகிறேன் என சொல்லிவிட்டு பீமன் புறப்பட்டான். தளிவனம் என்ற காட்டின் வழி அவன் சென்றபோது அவன் வேகம் தாழாமல் காடை அதிர்ந்து மிருகங்கள் அலறியடித்து ஓடின. ஆனால் வழியில் படுத்திருந்த ஒரு குரங்கு மட்டும் பாதையை மறித்து கொண்டிருந்தது. பீமனை அலட்சியமாக ஏறிட்டு பார்த்த அந்த குரங்கு, மானிடனே, வேண்டுமானால் சுற்றிப்போ, அல்லது என் வாளை தூக்கி ஓரமாக வைத்து விட்டுப்போ, வீணே என்னையே நெழுப்புகிறாய் என்றது. பீமன் அதன் வாளை அலட்சியமாக தூக்கிவிடலாம் என கை வைத்தான். ஒரு சிறிய வாள் அதன் பலவா சக்திக்கு கட்டப்படவில்லை. கொண்ட மட்டும் தூக்கியும் அதை அசைக்கக்கூட முடியவில்லை. ரங்கு சிரித்தது. என்ன மானிடா, முடியவில்லையா என்றது. ஏ குரங்கே, ஜாலம் காட்டாதே. என் சக்திக்கு முன்னால் நீ ஒரு தூசு. ராமபக்தனாகிய என் சகோதரன் அனுமானின் வாளை தவிர இந்த உலகில் வேறு எந்த குரங்கிற்கும் சக்தி கிடையாது என்பதை அறிவேன். இப்போது பார் என மீண்டும் தூக்க இப்போதும் வாள் அசையவில்லை. அனுமான் அப்போதுதான் சுயரூபம் காட்டினார். இராமாயண காலத்தில் பிறந்து ஒரு யுகத்தையே கடந்த சிரஞ்சீவியான அவர் இப்போது முதிர்ந்த கோலத்தில் இருந்தார். தம்பி பீமா, நானே அனுமான் என்றதும் பீமன் அவரது பாதங்களில் விழுந்தான். அண்ணா, என் தெய்வமே, தங்களுடனா நான் வாதம் செய்து கொண்டிருந்தேன், மன்னியுங்கள் என்று நமஸ்காரம் செய்தான். அனுமானின் தாய் அஞ்சனா வாயு பகவான் மூலம் பெற்ற பிள்ளை ஆஞ்சநேயர். குந்தி தேவியும் வாயு பகவான் மூலமே பீமனை பெற்றாள். தாய் வேறு தந்தை ஒன்று என்ற முறையில் இவர்கள் சகோதரர்கள் ஆகிறார்கள். தம்பியை அணைத்து கொண்ட ஆஞ்சநேயர், பீமா, நீ வேண்டும் வரத்தை கேள் என்றார். அண்ணா, நாங்கள் துரியோதனனால் பாதிக்கப்பட்டுள்ள விஷயத்தை தாங்கள் அறிவீர்கள். தர்மத்துக்காக நடக்கப் போகும் போரில் தாங்கள் என் தம்பி அர்ஜுனனின் தேரில் கட்டப்படும் கொடியில் வந்து அமர வேண்டும். நான் தங்கள் திருவடியை விரைவில் அடைய வேண்டும் என வேண்டினான். அர்ஜுனனின் கொடியில் வந்து அமர்வதாக ஒப்புக்கொண்ட ஆஞ்சநேயர், பீமா, நீ என் திருவடியை அடைய இன்னும் காலம் இருக்கிறது. உன் தம்பிகளோடும் திரௌபதியோடும் வாழ வேண்டிய காலத்தை முடித்த பின் என்னை அடைவாய் என வரமருளினார். பின்னர் அழகாபுரிக்கு செல்லும் வழியை அனுமனிடம் கேட்டான் பீமன். தம்பி, அதற்கு இன்னும் பல யோஜனை தூரம் செல்ல வேண்டும். அங்கே நீ கேட்கும் மலர் இருக்கிறது. அந்த தோட்டத்தை பல ராட்சசர்கள் பாதுகாத்து வருகிறார்கள். அவர்களை கொன்று அந்த மலரை பறிக்க வேண்டும். அல்லது குபேரன் தன் மனைவி சித்ராதே உதவியுடன் அந்த வனத்துக்கு அவ்வப்போது வருவான். நீ நட்பு கொண்டால் மலரை அவனே உனக்கு பரிசாக தருவான் என யோசனை சொன்னார். பீமன் அவரிடம் ஆசி பெற்று புறப்பட்டான். செல்லும் வழியில் சக்கர சாகர மலை வந்தது. அங்கே தேவர்கள் தவம் இருப்பதுண்டு. புண்டரீகன் என்ற அசுரன் அப்பகுதிக்கு வந்த பிறகு அவர்கள் அப்பகுதிக்கு வருவதில்லை. அவன் ஒரே நொடியில் 200 யோஜனை தூரம் நடக்கும் அளவிலான கால்களை பெற்றவன். அந்த மலைக்கு பீமன் வந்ததும் அவன் வழிமறித்தான். ஏ மானிடனே, வழி தெரியாமல் வந்து விட்டாயா? திரும்பி ஓடிவிடு என்றான். கலங்காத பீமன், ஏ அசுரா, உன் அழிவு காலத்தை வரவழைத்து கொள்ளாதே, வழிவிடு என்று இடிப்போல் முழங்கினான். உடனே அசுரனுக்கு கோபம் ஏற்பட இருவரும் கடுமையாக போரிட்டனர். அப்போது அசரீரி தோன்றி, பீமா, இவன் உன்னால் தான் அழிய வேண்டும் என்பது விதி. அவனது உயிர் அவனது தோளில் இருக்கிறது. உன் கதாயுதத்தால் அந்த இடத்தில் அடி என்றதும் பீமனும் கனப்பொழுதில் அவ்வாறே செய்தான். அசுரன் சாய்ந்தான். தேவர்கள் மகிழ்ந்தனர். பின்னர் செந்தாமரை மலர்கள் பூத்து கிடக்கும் அழகாபுரி எல்லைக்குள் நுழைந்தான். அங்கே அனுமான் சொன்னது போலவே ராட்சசர்கள் உலா வந்து கொண்டிருந்தனர். 1-2 அல்ல, வாமனன் என்பவன் தலைமை 1,00,000 பேர் இருந்தார்கள். அவர்கள் பீமனை பார்த்துவிட்டனர். ஏன் அரணே, நீ இப்படி பூலோகத்திலிருந்து இந்த அழகாபுரிக்கு வந்தாய். உயிர் மேல் ஆசை இருந்தால் ஓடிவிடு. இங்கே இந்திரன் கூட வருவதற்கு அஞ்சுவான் என்றதும் பீமன் ஏதும் பேசாமல் அரக்கரிடத்தினரையே பாய்ந்தான். 1,00,000 பேரையும் கனப்பொழுதில் மரங்களை பிடுங்கி அடித்து கொன்றான். அவர்களை அம்புகளால் அடித்து சாய்த்தான். ஆர்ப்பாட்டத்துடன் தோட்டத்தில் நுழைந்தான். இதை கண்டு அங்கு வசித்த யக்ஷர்கள் கலங்கி ஓடி தங்கள் தலைவர் குபேரனிடம் விபரத்தை கூறினர். குபேரனின் கண்கள் சிவந்தன. சங்கோடனன் என்ற படைத்தலைவனை அழைத்து
அந்த மானிடனை இழுத்து வர கட்டளையிட்டான். சங்கோடனன் பெரும் படையுடன் அங்கு செல்லவே பீமன் தன் பலத்தாலும் கதாயுதத்தாலும் 10,000 எச்சர்களை கொன்றுவிட்டான். சங்கோடனனுக்கு கொடுத்த அடியில் அவன் புறமுதுகிட்டு ஓடினான். குபேரப்பெருமானே அவன் சாதாரண ஆளாக தெரியவில்லை, சிவபெருமானே இங்கு வந்திருக்கிறாரோ என தோன்றுகிறது எனவும் குபேரன் அதிர்ந்தான். தொடரும்.